வெல்கம் டு மை சேனல் குர்த்தி கார்னர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, பொதுவாக டைலரிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகம்லாம் இருக்கும். அதில் முக்கியமானது என்னென்னா, டைலரிங்கில் நம்ம எவ்வளோ இன்கம் எடுக்கலாம், எவ்வளோ இன்கம் வரைக்கும் எடுக்க முடியும். இப்போ தான் டைலரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நான் இன்கம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பீரியட் ஆகும் அப்படிங்கிற நிறையா சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ்ஃபுல்லான நிறையா இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, டைலரிங் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு கெரியர் வந்து கிடையாது. அது வந்து ஒரு நல்ல கெரியர், ஒரு நல்ல பிஸ்னஸும் கூட. நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பராக நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டைலரிங் வந்து நம்மளுக்கு லைஃப் டைம் இன்கம் நம்மளுக்கு கொடுக்கும். சரி, ஓகே. இப்போ நான் டைலரிங் கற்றுட்டேன். ஸோ அடுத்தடுத்து நான் என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் என்னோடய பிஸ்னஸை நான் கொண்டு போனால் எனக்கு இன்கம் வரும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டிலேருந்து நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைலரிங் ஷாப் சின்னதாக கூட வைக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைடல் டிசைனர் ஆகலாம். நீங்கள் உங்களுடைய ஸ்கில் வச்சு நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் டெய்லி என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் டெய்லி உங்களுடைய டைலரிங் ஒர்க்கை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத நீங்கள் உங்களுடைய யூடியூப் வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம், ஆஃப்லைனில் கூட நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இந்த டைலரிங்கை ஓன் பிராண்டாக கொண்டு வரலாம். ஓன் பிராண்டாக கொண்டு வரலாம் எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பல்கான கிளாத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ணி, மேபி வந்து ஒரு குர்த்தி பேட்டர்ன் போட்டு நீங்கள் உங்களுடைய பிராண்டை லேபிளாக பிரிண்ட் பண்ணி உங்களுடைய கிளாத்தை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இதை வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க துணி கடைகளில் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். அந்த கஸ்டமர் வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஐடியாஸில் நீங்கள் வந்து உங்களுடைய பிராண்டை கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபேஷன் இன்ஸ்டியூஷன் நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். நீங்கள் டைலரிங் கிளாஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை பெரிய அளவில் கூட மாற்றி இன்ஸ்டியூட்டாக நீங்கள் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னுமே நல்ல பிராண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து செலிப்ரிட்டி இன்ஃப்ளூயன்சருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இந்தந்த வகையில எல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய டைலரிங் கெரியரை கொண்டு போகலாம். ஓகே, இப்போ நான் வந்து பிகினராக இருக்கேன். இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். என்னால் எவ்வளோ இன்கம் பார்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினராக இருக்கீங்க, 0 to 1 இயர்க்குள்ளே தான் என்னோடய கெரியர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் 3000லேருந்து 15,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மினிமம் வந்து 3000. அந்த 3000ங்கிறது வந்து நீங்கள் வீட்டில் இருந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதோ, சிம்பிள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதோ, குர்த்தி மேக் பண்ணுறதோ, சாரீக்கு ஃபால்ஸோ, அல்லது வந்துட்டு ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க்கு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். சின்னதாக ஒரு ஷாப் இல்லைன்னா வந்துட்டு ஒரு சர்டன் கஸ்டமர் மட்டும் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து கிளாத் வருது அப்படின்றப்போ வந்து நீங்கள் ஒரு 15K வரைக்கும், மேக்ஸிமம் 15K அல்லது 10K அந்த மாதிரி சம்திங்கில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியேட்டிங் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த இன்டர்மீடியேட்டிங் லெவல் அப்படிங்கிறது 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே கேல்குலேட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு 10,000 ஆர் 15,000ல் இருந்து ஒரு 30,000 40,000 அதுக்குள்ளே நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க, லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு டெவலப் ஆகி, அது வந்து 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, உங்களால் 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக. இதுவே நீங்கள் வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க, 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் லேக்ஸில் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும்.
ஏன்னா, அந்த 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க நெறையா ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. நெறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ, உங்களுக்கு 1,00,000 அப்படிங்கிறது பெர்மனன்ட்டா உங்களுக்கு வரும். அதுக்கு மேலேயுமே கண்டிப்பா பாசிபிள். அதுக்கப்புறம் வந்தீங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இன்கம் வரதுக்கான வழிகள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். சுடி சுடி வந்து ஸ்டிச் பண்ணலாம். கிட்ஸ் வியர் இப்போல்லாம் வந்து ட்ரெண்டிங்கில வந்து கிட்ஸ் வியர் வந்து நெறைய போயிட்டுருக்கு. அதுவும் வந்து ட்ரெடிஷ்னலான கிட்ஸ் வியர் வந்து ட்ரெண்டிங்கில இருக்கு. அதாவது மாடர்னா பேட்டர்ன் போட்டு நம்ம வந்து நீட்டா ஃபினிஷிங் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம குடுக்கும்போது, கிட்ஸ் வியர் நெறைய பேர் வாங்குறக்கு இருக்காங்க. இப்போ சம்மர் சீசன்னா, சம்மர் சீசனுக்கு வந்து எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கிளாத் போட விரும்புவோம். காட்டன் ஃபேப்ரிக்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நெறைய திங்க் பண்ணுவோம். ஸோ, அந்த மாதிரிலாம் நீங்கலாம் உங்களுடைய நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணி ட்ரெண்டில என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து வீட்லேருந்து பண்ணுறவங்க வந்து சாரீ ஃபால்ஸ் வைக்கலாம். ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க்லாம் வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு நெறைய கிடைக்கும். இதன் மூலியமா எல்லாமே நம்ம வந்து இன்கம் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா என்ன இன்கம் அப்படின்னு பார்த்துட்டா, யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் வந்து டைலரிங் கிளாஸ் எடுக்கிறது, ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, பிரைடல் கிளாத்தெல்லாம் வந்து பிரைடல் கிளாத் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது. அஃபிலியேட்டிங் மார்க்கெட்டிங் அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மீஷோவில், அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் இதில் நீங்கள் வந்து டைலரிங்க்கு தேவையான ஆக்சஸரீஸோ, கிளாத்தோ சம்திங் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கும்போது, இதை வந்து பார்க்குற வியூவர்ஸுக்கு நீங்கள் என்னோடய லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ, அந்த மாதிரி இப்போ நீங்கள் அமேசான்லேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை வந்து வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு சர்டைன் பர்சன்டேஜில் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ, அது மூலியமாவும் நம்ம வந்து இன்கம் பார்க்கலாம். ஃபேப்ரிக் செல் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதாவது பல்காக வந்து உங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக வாங்குற கிளாத்தைவே நீங்கள் பல்காக வாங்கி கஸ்டமர்ஸ் யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அதை கூட சேல் பண்ணலாம். ஸோ, இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா அதில் வந்து இன்கம் பார்க்கலாம். உங்களுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். அதுவும் வந்து நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது இருக்க கால்குலேஷன். ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணும். 1 இயர் அப்படிங்கிறது வந்துட்டு ரெகுலரான ஒரு கஸ்டமர்ஸ் பேஸை வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக ஆவீங்க. அதுக்கப்புறம் 5 இயர்ஸில் தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பிராண்டாக மாறுவீங்க. ஸோ, இதுதான் ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் ஆக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது சக்ஸஸ் ஆக நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் தேவை. பர்ஃபெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீட்டான ஃபினிஷிங் வேணும். அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டிங் நாலேஜ் நமக்கு வேணும். பொறுமை ரொம்ப 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 முக்கியம். நம்ம கஸ்டமர்கிட்ட நடந்துக்கும் பொழுதும், கஸ்டமர் நம்மக்கிட்ட நடந்துக்கும் பொழுதும் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கணும். கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ, இதெல்லாமே வந்துட்டு சக்ஸஸுக்கான வே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டைலரிங்கில் இருக்கிற பிக்கஸ்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்கில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதை நம்ம பிடிச்சிட்டோம், அதை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, டைலரிங் வந்து லைஃப் டைம் நம்மளுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஒரு மிஷினு, ஒரு ஸ்கில்லு இது 2ம் இருந்தால் லைஃபையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. யார் யார் வந்து இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எல்லாமே கரெக்டாக வரும் அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். நிறையா மிஸ்டேக் வரும். தைக்க முடியுமோ அப்படின்ற சந்தேகமெல்லாம் வரும். இப்போது பொட்டிக் டைலரிங் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய லெவலில் யூனிட் போட்டு பண்ணுறவங்க எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸ், செகண்ட் ப்ளவுஸ், மேபி ஒரு 10 ப்ளவுஸ் கூட அவங்களுக்கு சரியாக வந்திருக்குமான்னு தெரியாது. அங்கே விடாமல் அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்டே இருந்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு
அவங்க ஆளாயிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணுங்கள், எதையுமே விட்டுற வேண்டாம். டைலரிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்கம்க்கான ஒரு வழி தான். இந்த மாதிரி டைலரிங் இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய சேனலில் வந்துட்டே இருக்கும். யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.